வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எட்கர் ஆலன் போ எழுதின த ராவன் இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கவிதையில் ஒரு பேர் இல்லை, ஒரு நரேட்டர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு. அவர் ஒரு வீட்டில் தனியாக இருக்கார். அது ஒரு டிசம்பர் குளிரான ஒரு ஈவினிங். அப்போ அவர் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காரு. அப்படியே படிச்சுக்கிட்டே தூங்கிறதுக்கு இருக்கும்போது அவர் கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்குது. அவர் வேண்டாம், எடுக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அவர் படிச்சுட்டு இருக்கிறதே அவருக்கு அவருடைய லவரான லெனோவர் இறந்து போயிட்டார். அந்த துக்கத்துலேருந்து வெளியில் வரத்துக்காக தான் அவர் படிப்பில் அவரோட கவனத்தையே திசை திருப்பலாமான்னு பார்த்துட்டுருக்காரு. அந்த நேரத்தில் யாரோ கதவு தட்டும் போது யார்கிட்டையும் பேசுகிற மூடில் அவர் இல்லை. அதனால் அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, அங்கே யாரும் இல்லை, யாராவது நம்மளை சும்மா பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க, தட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்றார். ஆனால் திரும்பி தட்டுற சத்தம் கேட்குது. அவருக்குள்ளே ஒரு பயம் வருது. சரி, யார் இருக்கும் இந்த நேரத்தில்? ஏன்னா அது ரொம்ப குளிரான ஒரு நேரம். அதனால் கதவை திறந்து அவருடைய காதலியோட பேரன் லெனோவை சொல்லி பார்க்குறாரு அந்த இருட்டில். இப்போது அங்கே யாருமே வெளியில் இல்லை. அவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா தட்டுற சத்தம் கேட்டது அது தெளிவாகவும் கேட்டுச்சு. அதனால் கதவை சாத்திட்டு வரும்போது திரும்பி ஜன்னலில் தட்டுற சத்தம் கேட்குது. அதனால் இந்த வாட்டி போய் ஜன்னலை திறக்கும் போது இந்த ரேவன்ற பறவை பறந்து உள்ளே அவர் அங்கே அவரோட வீட்டில் மேலே இந்த பல்லசுன்ற அந்த ஸ்டாச்சு சிலைகளெல்லாம் வச்சுருக்காரு. மார்பளவு சிலை, பஸ்ட்டுன்னா அந்த மார்பளவு வச்சுருக்காரு. அது மேலே போய் உட்காந்துடுது. இப்போது அதை பார்த்த உடனே இந்த நரேட்டருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா நம்ம யாரோ தட்டுறாங்கன்னு நினச்சா பறவை தான் கதவு மேலேயும் ஜன்னல் மேலேயும் விழுந்திருக்கு அப்படி சொல்லிட்டு விளையாட்டாக அந்த பறவையை பார்த்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அவருக்கு என்னென்னா, ஒரு வேளை இது நம்மளுடைய லெனோரா தான் இருக்குமோ, பறவை வடிவத்தில் வந்திருக்கு அப்படின்ற ஒரு நினப்பு அவருக்கு இருக்குது. அதனால் கேட்குறாரு. ஆனால் அவருக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த பறவை அவர்கிட்ட பேசுது, நெவர் மோர் அப்படின்னு சொல்லுது. அப்போ அவருக்கு ஒன்றும் புரியல. அப்போ அவருக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம அன்பு வச்சுருந்த உயிராக இருந்த காதலியும் நம்மக்கிட்ட நெருக்கமாக இருந்த நண்பர்களும் நம்ம விட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ பறவையும் போயிடும், நம்மக்கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க, போயிடும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பறவை திரும்பி நெவர் மோர்னு சொல்லுது. உடனே அவர் அந்த பறவைக்கு நேராக உட்காந்துடுறார். உட்காந்துட்டு அதை பார்த்து கேட்குறாரு, நெவர் மோர்னு எதை மனசில் வச்சுட்டு சொல்கிற, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ திடீர்னு அவருக்கு ஒன்று தோணுது, ஒருவேளை கடவுள் தான் தேவதையை அமைச்சிருக்காரோன்னு. ஏன்னா திடீர்னு பார்த்தா அந்த அறை முழுக்க ஒரு நறுமணமாக இருக்குது. அதனால் அவர் கேட்குறாரு. ஏன்னா இந்த பறவை கூட ஒரு தேவதூதனாக இருக்கலாம். இவருடைய மன கஷ்டத்தை பார்த்து கடவுளே தேவலோகத்துலேருந்து அனுப்பிச்சி இருக்கலாம். இனிமேலுக்கு நீ கவலையில் இருக்காத அப்படின்னு சொல்கிறதுக்காக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பறவை திரும்பி நெவர் மோர்னு சொல்லுது. அதே மாதிரி ஒன்று நினைக்கிறாருன்னா, இப்போது என்னுடைய காதல் இன்னொரு போயிட்டாங்க தேவலோகத்துக்கு, கூடிய சீக்கிரத்தில் நானும் தேவலோகத்துக்கு போயிட்டா அங்கே நாங்கள் ஒன்று சேர்ந்துடலாம் இல்லையா அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு வரும்போது அவர் நினைக்கிறாரு, இது நடந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு அந்த பறவையை பார்த்து, எனக்கு யாரும் வேணாம், நான் தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன், போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பறவை அங்கேயே தான் இருக்குது. கடைசியில் அவர் எப்படி முடிக்கிறாருன்னா, அந்த பறவை அங்கேயே உட்காந்துட்டுருக்கு, அவரை விட்டு போகவே இல்லை. அந்த பறவையோட நிழல் கீழே தான் அவர் அவருடைய அடுத்த நாட்களில் கடத்தின்னு இருக்காருன்னு எழுதியிருக்காரு. இது ஒரு லென்த்தியான ஒரு கவிதையாக தான் எழுதியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். Once upon a midnight dreary, while I pondered weak and weary over many a quaint and curious volume of forgotten lore. லோர்னா கவிதை. ஒரு நாள் ராத்திரி, அதுவும் நடுராத்திரி, நான் அதாவது மனசு உடஞ்சி போய் அதுவும் வியரின்னா டயர்டாக இருந்தேன். ஆனால் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு கவிதையை. While I nodded nearly napping, suddenly they came a tapping. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே தூங்கிறதுக்கு போகும்போது கதவில் யாரோ தட்டினாங்க. As of someone gently rapping at my chamber door. 'Tis some visitor, I muttered, tapping at my chamber door. Only this and nothing more. அது நடுராத்திரியாக இருந்ததுனால இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு விசிட்டர் என் கதவை தட்டியிருக்காரு, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நடுராத்திரியில் தட்டும் போது நம்ம தனியாக வீட்டில் இருக்கும்போது ஒரு பயம் கூட வரலாம். Distinctly I remember it was in the bleak December. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அது டிசம்பர் மாதம்.
and each separate dying ember wrought its ghost upon the floor. Eagerly I wished the morrow. அதனால் எனக்கு டிசம்பர் ராத்திரின்றதுனால எனக்கு ஒரு பயம் இருந்தது. சீக்கிரமாக மறுநாள் வந்துடாதான்ற ஒரு விஷயம் வந்து என் மனசில் தோணுச்சு. Vainly I had sought to borrow from my books surcease of sorrow. Sorrow for the lost Lenore. நான் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து படித்தது எதுக்குன்னா, என்னுடைய மனம் கவர்ந்த லெனோரை வந்து நான் இழந்துட்டேன். அவங்க வந்து இறந்துட்டாங்க. அந்த துக்கத்துலேருந்து வெளியில் வரதுக்காக தான் இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டு இருந்தேன். For the rare and radiant maiden whom the angels name Lenore, nameless here for evermore. அவ்வளோ அழகானவ என்னுடைய லெனோர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. And the silken sad uncertain rustling of each purple curtain thrilled me, filled me with fantastic terrors never felt before. So that now, to still the beating of my heart, I stood repeating, it is some visitor entreating entrance at my chamber door, some late visitor entreating entrance at my chamber door. This it is and nothing more. அதாவது என்னுடைய அந்த கர்டன்ஸ்லாம் அசைறதை பார்த்தா எனக்கு இன்னும் பயமாயிடுச்சு. அதனால் எனக்குள்ள தைரியத்தை உண்டு பண்ணுறதுக்காக ஒன்றும் இல்லை, யாரோ ஒருத்தர் லேட்டாக வந்து நம்ம கதவை தட்டியிருக்காரு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நானே சொல்லிக்கிட்டேன். Presently my soul grew stronger, hesitating then no longer. Sir, said I, or madam, truly your forgiveness I implore. But the fact is I was napping, and so gently you came rapping, and so faintly you came tapping at my chamber door. அதுக்கப்புறம் வந்து நான் என் மனசை தேர்த்திக்கிட்டு, சார், இல்லை மேடம், மன்னிச்சிடுங்க, நான் தூங்கிட்டு இருந்தேன், நீங்களும் மெதுவாக தான் தட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு, that I scarce was sure I heard you. Here I opened wide the door, darkness there and nothing more. ஆனால் எனக்கு என்னவோ தட்டின சத்தம் கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கதவை திறக்கும் போது அங்கே வெறும் இருட்டாக தான் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. Deep into the darkness peering long, I stood there wondering, fearing, doubting, dreaming dreams no mortal ever dared to dream before. அந்த இருட்டையே நான் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து சந்தேகமாகவும் இருந்து கனவு காண்ற மாதிரியும் இருந்தது. அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, பட் த சைலன்ஸ் வாஸ் அன்ப்ரோக்கன் அண்ட் த ஸ்டில்னஸ் கேவ் நோ டோக்கன் அண்ட் த ஒன்லி வேர்ட் தே ஸ்போக்கன் வாஸ் த விஸ்பர்ட் வேர்ட் லெனோர். திஸ் ஐ விஸ்பர்ட் அண்ட் அன் எக்கோ மர்மர்ட் பேக் த வேர்ட் லெனோர், மியர்லி திஸ் அண்ட் நத்திங் மோர். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து லெனோர்ன்ற சத்தத்தை நான் தான் உண்டு பண்ணேன். அந்த சத்தம் வந்து எக்கோவும் ஆச்சு, வேறு எதுவுமே இல்லை. Back into the chamber turning, all my soul within me burning. Soon again I heard a tapping somewhat louder than before. அதுக்கப்புறம் நான் திரும்பி என்னுடைய அறைக்கு வந்துட்டேன். பார்த்தா திரும்பி வந்து அந்த தட்டுற சத்தம் இன்னும் சத்தமாகவே கேட்டுச்சு. Surely, said I, surely that is something at my window lattice. Let me see then what threat is and this mystery explore. Let my heart be still a moment and this mystery explore. It is the wind and nothing more. இப்போ வந்து அந்த ஜன்னல் ஏதோ சத்தம் கேட்டிருக்கு, அதனால் இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை காற்றா கூட இருக்கலாம், வேறு எதுவும் அதுக்கு மேலே இல்லை. Open here I flung the shutter, when with many a flirt and flutter, in they stepped a stately raven of the saintly days of yore. இப்போ கதவை திறந்த உடனே உள்ள ரேவன்றது ஒரு பறவை, அந்த பறவை உள்ளே பறந்து வருது. Not the least obeisance made he, not a minute stopped or stayed he, but with mien of lord or lady perched above my chamber door, perched upon a bust of palace just above my chamber door. அது வந்து நேரத்தை தாழ்த்தாமல் நேராக அதோட அறையில் இருந்த ஒரு மார்பளவு சிலை இருக்குது, அந்த சிலை மேலே போய் அது உட்காந்துக்குச்சு. Perched and sat and nothing more. Then this ebony bird, beguiling my sad fancy into smiling, by the grave and stern decorum of the countenance it wore. இந்த பறவை வந்து அந்த உட்கார்ந்த விதத்தை பார்த்த உடனே அது வரைக்கும் கவலையாக அந்த என் முகத்தில் கூட ஒரு ஸ்மைல் வந்துடுச்சு, புன்னகை வந்துடுச்சு. Though thy crest be shorn and shaven thou, I said, art sure no craven, ghastly grim and ancient raven, wandering from the nightly shore. Tell me what thy lordly name is on the night's Plutonian shore. Quoth the raven nevermore. அந்த புன்னகையோடைய அந்த பறவையை பார்த்து இவர் பதில் எதுவும் எதிர்பார்க்கல, சும்மா பார்த்து அந்த பறவையை பார்த்து, நீ யார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவர் ஆச்சரியப்படுற மாதிரி அந்த பறவை அவர்கிட்ட நெவர் மோர்னு சொல்லிச்சு. Much I marveled this ungainly fowl to hear discourse so plainly. ஃபவுல்னா பறவை.
டிஸ்கோர்ஸ்னால் பேச்சுவார்த்தை. அப்படியே சாதாரணமாக இந்த பறவை பேசுகிறத பார்த்தா எனக்கு அப்படியே அதிசயமாக இருந்தது. Though its answer little meaning, little relevancy bore, for we cannot help agreeing that no living human being ever yet was blessed with seeing bird above his chamber door. இது வந்து இந்த பேர் நெவர் மோர்ன்ற, நான் பேர் என்னன்னு கேட்கும்போது நெவர் மோர்னு சொல்லிச்சு. ஆனால் வந்து ஒரு பறவை என்கிட்ட பேசுகிறது எனக்கு வந்து வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா இந்த அனுபவம் யாருக்குமே கிடச்சிருக்காது. Bird or beast upon the sculptured bust above his chamber door with such a name as nevermore. இந்த அனுபவம் யாருக்குமே இருக்காது. அதாவது வந்து ஒரு பறவை வந்து உட்காந்து அது பேரை நெவர்மோர்னு சொல்கிற அனுபவம் கண்டிப்பாக யாருக்குமே கிடச்சிருக்காது. அது பேர்டாக இருந்தாலும் சரி, பீஸ்டாக இருந்தாலும் சரி. But the raven sitting lonely on the placid bust spoke only that one word, as if his soul in that one word he did outpour. அந்த பறவை அந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருந்தது. என்னவோ அதுக்கு வந்து வேறு எந்த வார்த்தையும் வந்து வெளியில் சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லாத மாதிரி. Nothing farther than he uttered, not a feather then he fluttered, till I scarcely more than muttered, other friends have flown before, on the morrow he will leave me, as my hopes have flown before. Then the bird said nevermore. அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, என்னோடய நண்பர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாம் வந்து என்னை விட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த பறவையும் நாளைக்கு என்னை விட்டுட்டு போயிடும், எப்படி என் நம்பிக்கை என்னை விட்டு போன மாதிரி அப்படின்னும் போது அந்த பறவை திரும்பி நெவர் மோர்னு சொல்லிச்சு. Startled at the stillness broken by replies so aptly spoken, doubtless said I, what it utters is its only stock and store. எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. ஆனால் நான் வந்து என்ன சொன்னேன்னா, சந்தேகமே இல்லை, இதுக்கு சொல்ல தெரிஞ்சது இந்த ஒரு வார்த்தை தான். Caught from some unhappy master whom unmerciful disaster followed fast and followed faster, till his songs one burden bore, till the dirges of his hope that melancholy burden bore, of never, nevermore. But the raven still beguiling all my fancy into smiling, straight I wheeled a cushioned seat in front of bird and bust and door. Then upon the velvet sinking, I betook myself to linking fancy unto fancy, thinking what this ominous bird of yore, what this grim, ungainly, ghastly god, an ominous bird of yore, meant in croaking nevermore. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு குஷன் சேர் எடுத்து அந்த பறவைக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு நான் வந்து யோசித்தேன், இந்த பறவை நெவர் மோர்னு சொல்லுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு தெரியணும்னு ஆசையாக இருந்தது. This I sat engaged in guessing, but no syllable expressing to the fowl whose fiery eyes now burnt into my bosom's core. அந்த பறவையும் என்னையே தான் பார்த்துட்டு இருந்தது. நானும் கெஸ் பண்ணிட்டு இருந்தேன், நெவர் மோர்னு சொல்லுது என்ன அர்த்தம்னு. This and more I sat divining, with my head at ease reclining on the cushion's velvet lining that the lamplight gloated over. But whose velvet violet lining with the lamplight gloating over she shall press, nevermore. Then methought the air grew denser, perfume from an unseen censer, swung by seraphim, whose footfalls tinkled on the tufted door. திடீர்னு பார்த்தா எனக்கு என்னோட அறையே அப்படியே நறுமணமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. Wretch, I cried, thy God hath lent thee, by these angels he hath sent thee, respite, respite, and Neptune from thy memories of Lenore. ஓ, அப்போ கடவுள் தான் உன்னை வந்து தேவதூதனை அமைச்சிருக்காரு. ஏன்னா நான் வந்து லெனோரை நினச்சி துக்கத்தில் இருந்ததுனால என்னோடய துக்கத்தை போக்கிறதுக்காக கடவுள் ஒன்று அமைச்சிருக்காரு. Cough, oh cough, this kind Neptune, and forget this lost Lenore, quoth the raven nevermore. அதாவது வந்து நான் லெனோரை மறக்கிறதுக்காக, அந்த கவலையை மறக்கிறதுக்காக கடவுள் ஒன்று அமைச்சிருக்கான் போது அந்த பறவை திரும்பி நெவர் மோர்னு சொல்லிச்சு. Prophet, said I, think of evil, prophet still, if bird or devil, whether tempter sent or whether tempest toss thee here ashore. Tempter hearing வந்து நம்ம எப்போவுமே சேட்டுன்னு தான் டெம்டர்னுவோம். டெம்பெஸ்ட்னா கடலில் வரக்கூடிய அந்த புயல். எது ஒன்று அமிச்சதோ, desolate yet all untainted, on this desert land enchanted, on this home by horror haunted, tell me truly, I implore, is there balm in Gilead? Tell me, I implore, quoth the raven nevermore. நீ வந்து என் மனசில் ஒரு ஆறுதல் தரத்துக்காக தான் வந்திருக்கியா அப்படின்னு கேட்கும் போது அந்த பறவை நெவர் மோர்னு தான் திரும்பி சொல்லிச்சு. Prophet, said I, think of evil, prophet still, if bird or devil, by that heaven that bends above us. இப்போ அவர் வந்து கடவுள் பேரார கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. Tell this soul with sorrow laden, if within the distant Eden it shall clasp a sainted maiden whom the angels name Lenore,
Class or rare and radiant maiden whom the angels name Lenore, quoth the raven nevermore. அப்போ ஒரு மனசில் என்ன தோணுதுன்னா, ஒரு வேளை நான் லெனரோட போய் சேர்ந்துருவேனா, அப்போது வந்து அங்கே வந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பேன்னா திருப்பி அந்த பறவை வந்து நெவர்மோர்னு சொல்லுது. Be that word or sign of parting, bird or fiend, I shrieked upstarting. Get thee back into the tempest and the night's plutonic shore. Leave no black bloom as a token of that lie thy soul hath spoken. Leave my loneliness unbroken. Quit the bust above my door. நான் வந்து ஒருவேளை தேவலோகத்தில் போய் என்னோட சேர்ந்துருவேன்னு ஆசையை கேட்கும் போது இந்த பறவை வந்து நெவர் மோர்னு சொன்னதுனால நீ இங்கே விட்டு போயிடு, இங்கே இருக்காத, என் கதவை விட்டு வெளியில் போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. டேக் தை பீக் ஃப்ரம் அவுட் மை ஹார்ட் அண்ட் டேக் தை ஃப்ரம் மை அவுடோர், கோத்த ரேவன் நெவர்மோர். இங்கேருந்து போயிடு, என் இதயத்தை விட்டு போயிடு, என் கதை வழியாக போகும்போது திரும்பி அந்த பறவை வந்து நெவர்மோர்னே சொல்லுது. And the raven never flitting still is sitting on the pallid bust of Pallas just above my chamber door. அந்த பறவை அதுக்கப்புறம் எங்கேயுமே போகல, இங்கே தான் அந்த சிலை மேலேயே தான் உட்கார்ந்துட்டுருக்கு. And his eyes have all the seeming of a demon's that is dreaming, and the lamplight over him streaming throws his shadow on the floor. அது கண்ணை பார்த்தா அப்படியே ஏதோ கனவுல அப்படியே பார்த்துனே இருக்கிற மாதிரி, ஒரு பேயோட கண்ணு அப்படியே கனவு கண்ணா இப்படி இருக்கும், ட்ரீம் பண்ணால் அப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற வெளிச்சத்து மூலமாக அந்த பறவையோட ஷேடோ என் தரையில் படுது. அண்ட் மை சோல் ஃப்ரம் அவுட் த ஷேடோ தட் லைஸ் ஃப்ளோட்டிங் ஆன் த ஃப்ளோர் ஷால் பி லிஃப்டட் நெவர் மோர் இப்படின்னு சொல்லி இந்த பாடலை அவர் முடிச்சிருக்காரு. அதாவது அந்த பறவை அவரை விட்டு போகவே இல்லையா, அங்கேயே தான் இருந்துதான் அப்படின்ற ஒரு கருத்தோடு தான் இவர் முடிச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்களாம் அவர் விட்டு போயிட்டாங்க, ஆனால் திடீர்னு வந்து அந்த பறவை அங்கேயே இருக்குது. இப்போது இந்த கவிதையை பற்றி நீங்களும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.